எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இது தமிழ் துவாஸ் திகீர் சேனல். இந்த சேனலை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ரஜப் மாதம் வந்துவிட்டது. ரஜப் மாதம் மிகவும் பர்க்கத்தான ரஹ்மத்தான மாதமாகும். இந்த மாதத்தில் நாம் கேட்கும் அனைத்து துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக துவாக்களும் திகீர்களும் ஓதுவார்கள். ரஜப், ஷாபான், ரம்ஜான் என்று மிகவும் அருமையான மாதங்கள் ஆகும் இது. இந்த பர்க்கத் பொருந்திய மாதத்தில் ஆரம்பத்தில் இந்த துவாவை மிகவும் அதிகமாக ஓதுவார்கள். துன்பம், கவலை ஏற்படும் போதும் அதிகமாக திக்ர்களும் ஓதுவார்கள். ரஜப் மாதம் ஆரம்பத்தில் இந்த துவாவை மிகவும் அதிகமாக ஓதி வருவார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க துவாவாகும் இது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷாபான் வ பல்லிக்னா ரமஸான். யா அல்லாஹ், ரஜப், ஷாபான் மாதங்களில் எங்களுக்கு பர்க்கத் செய்வாயாக. இன்னும் ரமலானை எங்களை அடைய செய்வாயாக என்று இந்த துவாவின் பொருள். ரஜப் மாத தொடக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதி வருவார்கள். அடுத்ததாக ரஜப் மாதத்தில் ஓத வேண்டிய சிறந்த திகீர். அதிகமான சோதனை, கடன், துன்பம், கவலை, ஆபத்து ஏற்படும் போது இந்த திக்ரை நாம் ஓதி வந்தால் மிகவும் சிறந்ததாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்மா அஜிர்னி ஃபீ முஸீபதி வஹலிஃப் லீ கைரன் மின்ஹா. நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம். நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வே, இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்று. இதை எனக்கு நன்மையாக மாற்றிவிடு என்று இந்த துவாவின் பொருள். இந்த துவாவை நாம் அதிகமாக தஸ்பீஹ் செய்து வந்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான், நம் மீது இரக்கம் காட்டுவான். நம்முடைய சோதனை, துன்பம், கடன் அனைத்தும் நீங்கும். எல்லா முசீபத்துகளும் நீங்க ஓதும் துவாவாகும் இது. ஒருவர் மரண செய்தியை கேள்விப்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூற வேண்டும். நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்தான் படைத்தான், அவனிடமே நாம் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் என்று அர்த்தம் அதற்கு. அதோடு சேர்த்துதான் இந்த துவாவை சேர்த்து கொண்டு ஓத வேண்டும். அல்லாஹும்மா அஜிர்னி ஃபீ முஸீபதி வஹலிஃப் லீ கைரன் மின்ஹா. அல்லாஹ் தான் இந்த சோதனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இந்த சோதனையை நன்மையாக மாற்றிவிடு என்று நாம் கூறி நாம் அல்லாஹ்வை அழைத்து துவா செய்தால் நாம் அனைத்து வித சோதனையிலிருந்தும் காப்பாற்றப்படுவோம். அதிகமான துன்பமான நேரத்தில், சோதனை நேரத்தில், கடன்கள் அதிகமாக இருக்கும் வேளையில் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். சிறந்ததையும் மீண்டும் பெற இந்த துவாவை ஓதினால் மிகவும் சிறந்ததாகும். முக்கியமாக தஹஜ்ஜுத் நேரத்தில் இந்த துவாவை ஓதி நாம் துவா செய்தால் அல்லாஹ் நம்முடைய சோதனை, கவலை, கடன் அனைத்தையும் நீக்குவான். ஐவேளை தொழுகையிலும் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். அதுவும் பர்க்கத்தான இந்த ரஜப் மாதத்தில் நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் அனைத்து துவாவும் நிறைவேறும். முதலில் கூறிய துவாவும் அதிகமாக ஓதி வர வேண்டும். இரண்டாவதாக நான் கூறிய இந்த துவாவை திக்ராக அதிகமாக ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது. அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். தஹஜ்ஜுத் நேரத்தில் இந்த துவாவை 100 முறை ஓதி வரவும். அடுத்ததாக சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வே, அவனுடைய புகழைக் கொண்டு தூய்மையானவன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அர்த்தம். இந்த திக்ர் ஓதுவது சிரமம் இல்லை, அதிகமாக நேரமும் செலவும் இல்லை, நினைவில் வைத்து கொள்வது கஷ்டமும் இல்லை, நீண்ட வசனமும் இல்லை, இதை மனதில் பதிய வைப்பது கஷ்டமும் இல்லை.
மீசான் தராசில் நன்மைகளை எடை மிகவும் கனமுள்ளதாக இந்த திக்ராகும். இந்த திக்ர் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது. நாம் எப்பொழுதும் இந்த திக்ரை ஓதி வருவது மிகவும் சிறந்ததாகும். அதிகமாக ரஜப் மாதத்தில், இந்த பர்க்கத் பொருந்திய மாதத்தில் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யுங்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பர்க்கத் பொருந்திய ரஜப் ஷாபான் முடிந்ததும் ரம்ஜான் மாதம் நல்முறையாக வந்தடைய அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து தேவைகளையும் உடனடியாக நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன் இறை அச்சத்தோடும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையிலும் எப்பொழுதும் வாழ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ். நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக. யா அல்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ். அனைத்து சோதனை, கவலை, துன்பம், கடன் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ். கண் திஷ்டி, பொறாமை, ஷைத்தான் இடத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ். உன்னையே நம்பி உன்னிடம் கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ். யா அல்லாஹ். யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ்.